விஜய் வந்து இந்த சம்பவம் நடந்து அங்கேருந்து கரூர்லேருந்து தப்பிச்சு திருச்சி போகிறப்ப வண்டி அந்த வேன்லேருந்து இறக்கி விட்டார். அது வந்து ஏதோ ஒரு கோவத்தில் வார்த்தையில் இறக்கி விட்டார். அது ஒரு பெரிய மன வருத்தத்தில் இருந்தார். இந்த இதில் நமக்கு சரியாக பேக்கப் பண்ணலங்கிற ஒன்றும் ஒரு வருத்தம் இருக்குது அவருக்கு. புஷியானந்த் அவரே ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்கிறார். அவர் கண்டிப்பாக அவரே கூட வெளியேறது கூட வாய்ப்பு இருக்குது. இந்த நிலைமையில் ஆதவர்ஜினா டீம் வந்து ஒரு பெருசாக வந்து புஷியானந்த் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த வழக்கில் வந்து ஆதவர்ஜினாவுடைய கை ஓங்கியிருக்கு. ஓகே. ஏன்னா டெல்லி போனது, அந்த அட்வொகேட்ஸை ஃபிக்ஸ் பண்ணது, அப்படிங்கும் போது ஜான் ஆரோக்கியசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு டேபிள் ஒர்க்கு தான் பண்ணுறாரு. ஃபீல்டு ஒர்க்கு இந்த பிரச்சனையில் டெல்லி வரைக்கும் போனது ஆதவர்ஜினா. அப்போ மற்ற ஆட்களை எல்லாமே விட ஆதவர்ஜினா கை ஓங்கியிருக்கு. ஆதவர்ஜினா கை ஓங்குறப்ப அந்த இடத்துக்கு போனால் ஒருத்தர் காலி பண்ணணும் இல்லையா? அப்போ அந்த இடத்துக்கு விஜயினுடைய நெருக்கமான இடத்துக்கு போகக்கூடிய வேலையை ஆதவர்ஜினா பண்ணுறாரு. இப்போ அதுக்குள்ளேயே ஒரு பெரிய பிரச்சனை போது அதுக்கு நெருக்கடியை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கட்சிக்குள்ளே இருக்கிற ஆட்களே வந்து நீங்கள் வெளியே போங்க, ரிசைன் பண்ணுங்கள், உன்னால தான் எல்லாம் பிரச்சனை அப்படின்றப்ப என்ன செய்யறது தெரியாமல் புஷியானந்த் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தில் இருக்கிறார். என்ன முடிவு எடுக்க போகிறான்னு தெரியல.